என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இறங்கிட்டு பிறகு அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனை எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நீங்க நினைக்கிறீங்க சாமி? இந்த இளைய தமிழுக்கு ஐயா சொல்லாத விஷயம் ஒன்றும் இல்லை சாமி. ஐயா எல்லாம் சொல்லிட்டாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீங்க குடும்பத்தை எந்த சொல்லி விட்டுறாதீங்க. கடவுளை ஒரு கையிலையும் குடும்பத்தை ஒரு கையிலையும் பிடிங்க. கடைசி காலத்துல எல்லாத்துக்கும் நடக்கிறது எல்லாத்தையும் விட்டு வெளியே துரத்துவாங்க. அப்ப நீங்க இந்த ஆன்மீகத்துல யோக பாதையில் போயினே இருக்கும்போது உங்க மனசு வழிவடையும். அந்த மனசு தான் மெயின் எல்லாத்துக்கும் காரணமே. இப்போ ஒரு சின்ன குழந்தை மனசு இலக்கமா இருக்கும். இப்போ உடம்பு கூட பூ மாதிரி இருக்கும். வயசானவர்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி மனசு இப்போ பூ மாதிரி இருக்குது. அதை ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு தான் ஆன்மீக யோகத்தில் போனீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ எது சொன்னாலும் உங்களுக்கு புகழ்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது, ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்போ யார் எது சொன்னாலும் அதை நம்ம தாங்கிக்கிறது மனசு வரும். இப்போ அந்த இதில் எல்லாரும் இப்போ தற்கொலை மருந்து வச்சு தூக்க மாட்டி எப்படி பல விதம் சாப்பிட்றாங்கல்ல, அப்போ அவங்க மனசு பூ மாதிரி இருக்கிறதால அதை தாங்க முடியாத சக்தியில் உதிரி போயிடும்.